உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மைகளால் போற்றிப் பணிகின்றேன். பெரிய புராண கதையை கேட்கவென்று வருகை தந்திருக்கக்கூடிய என் அன்பு குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் உரித்தாகட்டும். பெரிய புராணம் என்பது நம் சைவ சமயத்தினுடைய பேரிலக்கியங்களிலே ஒன்றாக இருக்கிறது என்பது பற்றி நான் உங்களுக்கு ஏலவே சொல்லி இருக்கிறேன். இந்த பெரிய புராணம் என்கின்ற அந்த புராணத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்பது பற்றியும் நான் சொல்லி இருக்கிறேன். இந்த பூமியிலே நம்மை போல பிறந்து வாழ்ந்து ஆனால் தங்களுடைய அன்பினாலே இறைவனை அடைந்தவர்களுடைய கதைகள் தான் பெரிய புராணத்தில் பதிவாகி இருக்கின்றன. 63 நாயன்மாருடைய கதைகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த கதைகளினுடைய தொடக்கம் எங்கே நிகழ்ந்தது என்பதை கடந்த 2 நிகழ்ச்சிகளிலே நான் உங்களுக்கு சொன்னேன். முதலிலே சுந்தரமூர்த்தி நாயனார் என்கின்ற நம்முடைய சமய குரவர்களிலே ஒருவரான அடியார், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கு அடியேன் என்று தொடங்குகிற அந்த பதிகத்திலே அடியார்கள் பெருமைகளை பாடுகிறார். அவர் அதை ஏன் பாட வேண்டி வந்தது என்பது பற்றியும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். விரல்மிண்டர் என்கின்றவர் சிவனடியார்களை தொழாமல் போன சுந்தரரை சைவத்துக்கு புறகென்றும் அவரை ஏற்றுக்கொண்ட சிவபெருமானை சைவத்துக்கு புறகு என்று நம்முடைய விரல்மிண்ட நாயனார் சுந்தரர் மீது கோபித்த காரணத்தினாலே சிவபெருமான் தில்லைவாழ் அந்தணர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுத்து, அடியாரை நீ போற்றிப்பாடு விரல்மிண்டன் சமாதானம் அடைவான் என்று சொல்லி பாட வைத்ததாக அந்த திருத்தொண்டர் தொகை கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதற்கு பிறகு நம்பியாண்டார் நம்பி என்கின்ற பெரியவர் புல்லா பிள்ளையாரை வழிபட்டு அவருடைய அருள் பெற்று அவருக்கு உணவூட்டி அந்த அருளினாலே இரண்டாவதாக அவர் பாடுகிறார். திருத்தொண்டர் திருவந்தாதி என்கின்ற பகுதியை பாடி திருத்தொண்டர்களுடைய கதையை நெறிப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னேன். திருத்தொண்டர் தொகை என்பது ஒன்று, திருத்தொண்டர் திருவந்தாதி என்பது ஒன்று. இந்த இரண்டையும் முதல் நூல்களாக வைத்துக் கொண்டுதான் பெரிய புராணம் என்கின்ற நூல் பிறக்கிறது. இந்த பெரிய புராணம் என்கின்ற நூலை செய்த ஆசிரியருக்கு பெயர் சேக்கிழார். அன்பு பிள்ளைகளே, இதை மனதிலே நன்றாக பதித்துக் கொள்ளுங்கள். சைவர்களாக இருக்கிற எங்களுக்கு இந்த பெயர்கள் எல்லாம் பரிச்சயமான பெயர்களாக இருக்க வேண்டும். ஆகவே சேக்கிழார் தான் பெரிய புராணத்தை இயற்றினார். 2 செய்தி இப்பொழுது உங்கள் மனதில் பதிகிறது. ஒன்று, பெரிய புராணம் என்றால் என்ன? அடுத்தது, அந்த பெரிய புராணத்தை எழுதியவர் யார்? இந்த 2 செய்தியையும் மனதிலே ஆழ பதித்துக் கொள்ளுங்கள். இந்த சேக்கிழாருக்கு உண்மை பெயர் சேக்கிழார் இல்லை, அருண்மொழித்தேவர் என்பதுதான் அவருடைய உண்மை பெயர். சேக்கிழார் என்பது அவர் பிறந்த மரபினுடைய பெயர். அதனால்தான் அவருக்கு சேக்கிழார் என்ற பெயர் உண்டாகிற்று. சைவத்திலே ரொம்ப ஈடுபாடு கொண்ட வேளாளர் குலத்திலே தொண்டை நாட்டிலே பிறக்கிறார். குன்றத்தூர் என்கின்ற ஊரிலே பிறக்கிறார். சோழ நாடு சோறுடைத்து என்பார்கள், தொண்டை நாடு சான்றோர் உடைத்து என்று சொல்கிற வழக்கம். அந்த சான்றோர்களில் ஒருவராகத்தான் சேக்கிழார் அவதரிக்கிறார். இந்த சேக்கிழார் கல்விகளில் சிறந்தவராக இருந்த காரணத்தினாலே அந்த காலத்திலே அந்த நாட்டை ஆண்டு கொண்டு வந்த அனபாய சோழன் என்கின்றவன் இவரை தனக்கு முதன் மந்திரியாக ஆக்கி கொண்டான். அந்த முதல் மந்திரியாக இருக்கிற பொழுது அவர்களுக்கு பெரிய கடமைகள் இருந்ததாக சொல்கிறார்கள். தம்முயிர்க்கு இறுதியென்னார் தலைமகன் வெகுண்ட போதும் வெம்மையை தாங்கி நீதி விடாது நின்று உரைக்கும் வீரர் என்று மந்திரிமார்களை பற்றி சொல்வார்கள். தமக்கு உயிராபத்து வந்தாலும் பரவாயில்லை, அரசன் பிழை செய்கிற பொழுது இது பிழை என்று சொல்லுகிற துணிவோடு இருக்கிறவர்களாகத்தான் மந்திரிமார்கள் அக்காலத்தில் இருந்தார்கள் என்று நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அனபாய சோழனுடைய மந்திரியாக இருந்த சேக்கிழாரும் அத்தகைய ஒருவராகத்தான் இருந்தார். அவர் முதன் மந்திரியாக இருந்து நாட்டை செம்மையாக வழிநடத்துகிறார், அரசனையும் செம்மையாக வழிநடத்துகிறார். அந்த காலத்திலே ஒரு அசம்பாவிதம் நிகழ்கிறது.
இந்த சோழ மன்னன் அனபாய சோழன் எங்கோ ஒரு முறை சீவக சிந்தாமணி என்கின்ற இன்ப நூலை படிக்கிறான். அந்த நூலிலே அவனுக்கு ஆர்வம் வந்து விடுகிறது. இறை நூலை படிக்காமல் உலகியல் நூலை படித்து அரசன் அதிலே ஆர்வப்பட்டு படிக்க படிக்க அரசன் இந்த சீவக சிந்தாமணியைத்தான் படிக்கிறான் என்று கேள்விப்பட்டதும் மக்களும் அந்த நூலை படிக்க ஆரம்பித்தார்கள். இறை நூலை படிக்காமல் உலகியல் இன்ப நூலை எல்லோரும் படித்தால் அந்த நாட்டுக்கு கேடு விளையுமே என்று அந்த ஊரிலே இருந்த சான்றோர்கள் சிலர் சேக்கிழாரிடம் வந்து முறையிட்டார்கள். அதை கேட்ட சேக்கிழார் வருந்தினார். அந்த பிழையிலே தனக்கும் பங்குண்டு என்று நினைத்தார். மந்திரியாகிய நான் அல்லவா அனபாய சோழனை நெறி செய்திருக்க வேண்டும், ஆகவே இனியேனும் அந்த பிழையை தவிர்க்க செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டு அனபாய சோழனுக்கு முன்னாலே வந்து நின்றார். ஏற்கனவே அனபாய சோழனுக்கு சேக்கிழார் மேலே பெரிய மரியாதை. அதன் காரணமாக வந்தவரை மரியாதை செய்து வரவேற்று, சுவாமி, இன்றைக்கு என்னை தேடி வந்திருக்கிறீர்கள், என்னாலே என்ன காரியம் ஆக வேண்டும் என்று கேட்கிறார். அதற்கு சேக்கிழார் சுவாமிகள் அந்த அனபாய சோழனை பார்த்து, ஐயனே, நான் உனக்கு மந்திரியாக இருந்து உன்னை வழிகாட்ட வேண்டியவன். ஆனால் நான் ஒரு தவறு செய்து விட்டேன். நீ சீவக சிந்தாமணி என்கின்ற இன்ப நூலை படித்து அதிலே மனம் செலுத்துவதால் நாட்டு மக்களும் அந்த நூலையே படிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். சிவநூலை நீ படிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அதை சொல்லிவிட்டு போகத்தான் நான் வந்தேன் என்றார். இவர் எப்பொழுதும் நல்லதைத்தான் சொல்வார் என்று நம்பியிருந்த அனபாய சோழன், சுவாமி, அப்படியா? அப்படியானால் இந்த அவநூலை படிக்காமல் நான் சிவநூலை படிக்க வேண்டும் என்கிறீர்களே, எந்த நூலை படிக்க வேண்டும் என்று கேட்கிறான். சேக்கிழார் சுவாமிகள் அவனை வாழ்த்தி, ஐயனே, நீ இதை ஒத்துக்கொண்டதற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நீ என்ன செய்ய வேண்டும் என்றால் சிவனடியார்களுடைய வரலாறு சொல்லுகிற நூலை படிக்க வேண்டும், அதுதான் என்னுடைய விருப்பம் என்கிறார். உடனே அனபாய சோழன் இந்த அருண்மணித்தேவர் என்று சொல்லப்படுகிறவராகிய சேக்கிழாரை பார்த்து, அப்படியானால் சிவநூல் என்று நான் படிக்க வேண்டிய நூல்கள் எவை, அதை சொல்லுங்கள் என்கிறான். சேக்கிழார் சுவாமிகள் உடனே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் செய்த அந்த திருத்தொண்டர் தொகையையும் நம்பியாண்டார் நம்பிகள் செய்த அந்த திருத்தொண்டர் திருவந்தாதி என்கின்ற அந்த நூல்களையும் படித்து காட்டி, இதிலே சொல்லப்பட்டிருக்கிற சிவனடியார்கள் வரலாறுகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். சோழனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அனபாய சோழன் சேக்கிழாரை வணங்கி, ஐயனே, நான் அப்படியே படிக்கிறேன். ஆனால் இவையெல்லாம் பாடல் ரூபமாக இருக்கின்றன, விரிவான கதை இல்லை. சிவனடியார்களுடைய கதையை நான் விரிவாக படைக்க வேண்டுமானால் சிவனடியார் கதை சொல்லுகிற ஒரு நூல் வேண்டும். அந்த நூலை நீங்களே எனக்கு எழுதித்தர வேண்டும், நான் படித்து நாட்டு மக்களையும் நேர்வழிப்படுத்துவேன் என்கிறார். சேக்கிழார் திகைத்து போகிறார். நல்ல நூல்களை நீ படிக்க வேண்டும் என்று சொல்லத்தான் அவர் வந்தார். அந்த சிவனடியார் வரலாற்றை நீங்களே எனக்கு படித்து தாருங்கள், நீங்களே ஆக்கித்தாருங்கள், நான் படிக்கிறேன் என்று சொன்னதும் சிவனடியார்களுடைய பெருமையை என்னாலே நூலாக்க முடியுமா என்று திகைத்து நிற்கிறார் சேக்கிழார். ஐயனே, இது என்னாலே ஆறாத காரியம். ஆகவே யாரையாவது உயர்ந்த புலவர்களை வைத்து இந்த காவியத்தை எழுதலாம் என்று அவர் சொல்கிறார். அதற்கு அனபாய சோழன், உங்களை விட ஒரு உயர்ந்தவரை எனக்கு தெரியவில்லை, சைவ பற்றுள்ளவரை எனக்கு தெரியவில்லை, சிவ விருப்பம் உள்ளவரை எனக்கு தெரியவில்லை, ஆகவே நீங்கள் தான் இந்த நூலை எனக்கு ஆக்கித்தர வேண்டும் என்று வலியுறுத்துகிறான். அப்படி வலியுறுத்திய உடனே சேக்கிழார் அரசனுடைய கூற்றை மறுக்க முடியாமல் ஒத்துக்கொள்கிறார். ஆனால் ஒரு நிபந்தனை என்கிறார். என்ன நிபந்தனை? எது நிபந்தனையானாலும் சொல்லுங்கள், நான் செய்து தருகிறேன் என்கிறான் அனபாய சோழன். அதற்கு சேக்கிழார் சுவாமிகள், ஐயனே, இந்த சிவநூலை நான் ஆக்க வேண்டுமானால் இந்த உலகிலே இருந்து நான் விடுபட வேண்டும். அப்படி விடுபட வேண்டுமானால் முதல் வேலையாக இந்த மந்திரி பதவியை நான் துறக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்களே நினைத்து பாருங்கள். முதல் மந்திரியாக இருக்கிற ஒருவர் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும், இறைவனுக்கு ஒரு நூல் செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய முதல் மந்திரி பதவியை தானே துறக்கிறார். இதை கேட்டதும் அனபாய சோழன் மகிழ்ந்து, அப்படியே ஆகட்டும், நீங்கள் போய் பெரிய புராணம் எழுதுகிற காரியத்தை செய்யுங்கள் என்று அவருக்கு பொன்பொருள் எல்லாம் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறான். நாம இருந்தால் உடனே எங்கோ ஒரு இடத்திலே போயிருந்து ஒரு பிள்ளையார் சொல்லியை போட்டுவிட்டு பெரிய புராண கதை எழுத தொடங்கி இருப்போம்.
சேக்கிழார் சுவாமிகள் அப்படி செய்யவில்லை. நேராக சிதம்பரத்துக்கு போகிறார். சிதம்பரம் தான் சைவர்களுடைய கோயில்களிலே உயர்ந்த கோயிலாக கருதப்படுகிற கோயில். சைவர்களுக்கு வெறுமனே கோயில் என்று சொன்னால், ஒரு பெயரை சொல்லி சொன்னாலே ஒழிய வெறுமனே கோயில் என்று சொன்னால் அது சிதம்பரத்தை தான் குறிக்கும் என்கின்ற அளவுக்கு சிதம்பரம் முக்கியம் பெற்றது. பஞ்சபூத தலங்களிலே ஆகாய தலமாக இருப்பது. ஆகவே அங்கேதான் இறைவனிடம் போய் அருள் பெற்றுக் கொண்டு இந்த நூலை நான் பாட வேண்டும் என்று நேராக சிதம்பரத்துக்கு வருகிறார். வந்து நூலை எழுதத் தொடங்கவில்லை. இறைவனிடம், ஐயா, இந்த பெரிய பொறுப்பை அரசன் எனக்கு தந்திருக்கிறான். நான் இதை செய்ய வேண்டுமானால் உன்னுடைய கருணை எனக்கு வேண்டும். அந்த கருணை இல்லாவிட்டால் எவ்வளவுதான் புலமை இருந்தாலும் இந்த நூலை செய்கிற ஆற்றல் எனக்கு வராது. என்றைக்கு நீ எனக்கு அனுமதி தருகிறாயோ அன்றைக்குத்தான் நான் இந்த பெரிய புராணத்தை எழுதத் தொடங்குவேன் என்று நினைத்து கொண்டு சிதம்பரத்திலே தவம் செய்ய தொடங்குகிறார். தவம் என்றால் சிவனையே நினைத்து உருகிக் கொண்டு அங்கேயே இருக்கிறார். இவருடைய அந்த மன உறுதி, பிள்ளைகளே, அதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். மனதிலே ஏதாவது ஒன்றை நாம் உறுதியாக நினைத்தால் அந்த செயல் நடைமுறைக்கு வரும். அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராகப் பெறின் என்று சொன்னார். அந்த அடிப்படையிலே உறுதியோடு சிவனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்று சேக்கிழார் நினைத்து வணங்கி நிற்க அது இறைவனை அவருடைய எண்ணம் தொடுகிறது. அதனாலே திடீரென ஒரு நாள் உலகெல்லாம் என்று ஒரு ஓசை பிறக்கிறது. அதை அசரீரி என்பார்கள். அசரீரி என்றால் சரீரம் இல்லாமல் வருகிற ஓசை. அப்படி அசரீரியாக உலகெல்லாம் என்று ஓசை கேட்டதும் உடனே சேக்கிழாருடைய மனதுக்குள்ளே பெரிய புராணம் தானாக உருவாகத் தொடங்குகிறது. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொல்லித் தொடங்குகிற பாடல். உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அழகிற் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று அந்த முதல் வரியை வைத்துக்கொண்டு முதல் பாடலை எழுதுகிறார். அதை எழுதின உடனே அவருக்கு பாடல்கள் தானாக சுரக்க ஆரம்பிக்கின்றன. பெரிய புராணத்தை பாடத் தொடங்குகிறார். அந்த பெரிய புராணத்தை அவர் பாட பாட அந்த பாட்டுகள் சிறப்படைந்து சைவ உலகத்திற்கு ஒரு பெரிய உறுதி கிடைக்கிறது. அந்த பெரிய புராணத்தினுடைய சிறப்பு என்ன, அதை பாடிய பிறகு என்ன நடந்தது என்ற விவரங்களை எல்லாம் அடுத்த காட்சியிலே நான் உங்களுக்கு சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லா பிள்ளைகளுக்கும் என் வாழ்த்துக்கள்.